எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் ஒரு ஆயுதமோ, இப்படிப்பட்ட ஆயுதங்கள், எவ்விதமான ஆயுதங்கள், எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் வாய்க்காதே போகும். அது எத்தனை ஆயிரம் ஆயுதமாக எதிராக எழும்பினாலும் எங்களுக்கு விரோதமாக என்ற ஆயுதம் என்று சொன்னால் என்ன? எங்களை சேதப்படுத்தும்படி, எங்களுக்குரியதை அழிக்கும்படி, எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழுப்பினாலும் நாங்கள் போராட தேவையில்லை. இது அஸ்திவாரம், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடு ஒவ்வொரு விதமாக பேசுவார். எல்லா நாளும் ஒரே மாதிரி பேசுவார். எந்த ஆயுதத்துக்கு முன்பாக நாங்களும் அதே சமமான ஆயுதத்தை எடுத்து வைக்க தேவையில்லை. உங்களையும் உங்களுக்குரியவைகளையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான எல்லா ஆயுதங்களுக்கு முன்பாகவும் ஒரு பேழையை உண்டாக்கும்படி அவர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். தப்பித்து கொள்ளும்படி அவன் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழிதான் இந்த பேழை. இந்த பேழைக்கு வாருங்கள் 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 என்று சொல்லி தேவன் நோவா கூவி அழைச்சிருப்பார். ஆனால் நோவாவோடு உடன்படிக்கை செய்த தேவன் அவன் குடும்பத்தையும் இரக்கத்தினால் மீட்டு கொள்ளும்படி அவர் ஒரு கட்டளையை கொடுத்து பேழைக்குள் பிரவேசிக்க சொல்றாமே. வித்தை காப்பாற்றுகிற தேவன். ஒரு வித்தானது இருந்தால் தான் என்ன செய்யும்? மறுபடியும் முளைக்கும். நீ கோதுமையை போரடிக்கிற யந்திரமாக்குவேன், இன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன். நீ போரடித்து கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாய். நாங்கள் சபையாக பேரை நான் நினைக்கும் பொழுது சபை என்று சொல்லாதபடி ஆண்டவர் சொன்னார், மினிஸ்ட்ரி, ஊழியம் ஆன பலனை அவர் கொண்டு வருவார். அப்பொழுது அதை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் உருவாக்குகிற ஊழியமாய் இதை உருவாக்கினார். சும்மாயா அந்த அவ்வளவு காலம் அந்த வேலையை செய்யும் பொழுது ஜனங்களுக்கு முன்பாக நின்றிருப்பார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், அவ்வளவு அவமானங்கள் செய்தார். சொன்னவர் செய்தார். உலகத்தில் எத்தனையோ விதமான விசேஷித்த அடையாளங்கள் உண்டு. மனுஷர் தங்களுக்குரிய விசேஷித்த அடையாளங்களை காட்டி தங்களுடைய பெருமைகளை, பெருமிதங்களை, தாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் எங்களுக்குள் நாங்கள் விசேஷித்தவர்களாய் நாங்களே நினைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியாது அந்த விசேஷம் என்னென்று சொல்லி. எது விசேஷம்? கர்த்தர் தான் எங்களுடைய விசேஷம். அதுக்குள்ளேயும் அவர் எங்களோடு இருப்பது தான் எங்களுடைய விசேஷம். அவர் வெளியால் இருந்தால் அது விசேஷம் அல்ல. தர்ஷன் கொஞ்சம் மிஞ்சால் அரைக்கி இருக்கலாமே, முகம் மறைக்கிற மாதிரி இருக்கு. நன்றி. அவர் எங்களோடு இருப்பதினால் தான் அது விசேஷம். இருக்கிறார் என்று சொல்லி போட்டு அவர் எங்களோடு இல்லாத பட்சத்தில் அது விசேஷம் இல்லை. அவனவன் எப்படியோ என்னதோ எல்லாம் தங்களை அடையாளப்படுத்தி தங்களுக்கு அது விசேஷமானது என்று சொல்லி முத்திரையாக காண்பிக்கலாம். அது எல்லாவற்றையும் எங்களுக்கு சம்பந்தப்படுத்தி கொள்ள முடியாது. நாங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறபடியினால் தேவன் தான் எங்களுடைய விசேஷம். அதுவும் அவர் எங்களோடு எங்களுக்குள்ளாக இருந்தால் தான் விசேஷமாக இருக்கும். அதுதான் எங்கள் முத்திரை. அவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவரே எங்களுக்கூடாக வெளிப்படுவார். அந்த அடையாளம் தான் என்ன? நாங்கள் விசேஷித்தவர்கள் என்றதன் முத்திரையும் அடையாளமாக இருக்கிறது. அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் குற்றப்படுத்தும்படி எழும்பும் எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துவோம். நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54 அதிகாரம் 14 வசனம். ஆமென். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் ஒரு ஆயுதமோ, எத்தனை ஆயுதம் வாய்க்காதே போகுமாம்? எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப எப்படிப்பட்ட ஆயுதங்கள், எவ்விதமான ஆயுதங்கள், எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் என்னவாம்? வாய்க்காதே போகும். அது எத்தனை ஆயிரம் ஆயுதமாக எதிராக எழும்பினாலும் எங்களுக்கு விரோதமாக என்ற ஆயுதம் என்று சொன்னால் என்ன? எங்களை சேதப்படுத்தும்படி, எங்களுக்குரியதை அழிக்கும்படி, எங்களுடைய சகலவற்றையும்
எங்களுக்கு எதிராக எழும்பி சேதப்படுத்தும்படி எழும்புகிறதான எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காதே போகுமா. அதோடு கூட அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த அடுத்த வரி, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எங்களுக்கு விரோதமாக நியாயப்படுத்தும்படி, இப்போ விரோதமாக நியாயப்படுத்தும்படி என்று பார்க்கிறோம். இதில் எழுதியிருக்கிறது எங்களுக்கு விரோதமாக நியாயப்படுத்தும்படி. உண்மையாகவே நியாயத்தின்படியே நியாயப்படுத்தும்படி எங்களுக்குள்ளே ஒரு குற்றம் இருந்தால் அதை நியாயப்படுத்தும்படி எழும்புகிற நாவா இருந்தால் அதை நாங்கள் குற்றப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அது நீதி, அது நியாயமாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு விரோதமாக என்று சொன்னால் நாங்கள் சரியாக இருந்து, நாங்கள் நீதியாக இருந்து, நாங்கள் நேர்வழியாக இருந்து, எங்களுக்கு எதிராக ஒரு நாவு எங்கள் மீது பழி சுமத்தும்படி, எங்களை குற்றம் சாட்டும்படி, எங்களை குற்றம் சாட்டி நியாயப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி அவர்கள் எங்களுக்கு விரோதமாக என்னென்ன வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி அவர்கள் செயல்படலாம், எங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு விரோதமாக. நாங்கள் ஒரு நீதியின் பாதையில் நடந்து கொண்டு, சரியாக நடந்து கொண்டு, எங்களுக்கு எதிராக குற்றப்படுத்தும்படி எழும்பினால் அது என்னவாம்? நாங்கள் அவர்களை விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், அது எப்படிப்பட்ட எந்த நாவாக இருந்தாலும் நாங்கள் என்ன நாங்கள் அவர்கள் விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நாங்கள் குற்றப்படுத்துவோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்குள் நீதி இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அவர்களை சொல்லுகிறதன்படி எந்த காரியமும் எங்களுக்குள் இல்லை. ஆகவே இது அடுத்த வசனம்தான் பெரிதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. அப்போ எங்களுக்கு விரோதமாக உண்டாகிறதான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறதுக்கும், எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எங்களை குற்றப்படுத்தும்படி எழும்புகிற எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்தும்படியாகவும் நாங்கள் யாராக இருக்க வேணுமாம்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. என்னால் உண்டான, கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் எழுப்பினாலும் நாங்கள் போராட தேவையில்லை. எந்த ஆயுதத்துக்கு முன்பாக நாங்களும் அதே சமமான ஆயுதத்தை எடுத்து வைக்க தேவையில்லை. விளங்குதா? சீரியஸ் தான். ஆனால் இது அஸ்திபாரம், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடு ஒவ்வொரு விதமாக பேசுவார். எல்லா நாளும் ஒரே மாதிரி பேச மாட்டார். அவர் 12 ஸ்ரீசர்களைத்தான் எடுத்து வைத்து அவர் 3.5 வருஷம் கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிற்பாடு குறிப்பிட்ட நாட்களில் 3000 ஆத்துமா 5000 ஆத்துமா சீசர்கள் அறுவடை செய்தார்கள். இயேசுவுக்கு வல்லமை இல்லையா? இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். எப்படிப்பட்ட காரியங்கள் முன்பாக ஆயுதங்களாக எழும்பினாலும் அதை மேற்கொண்டு நின்றால், அதுவும் எப்படியாம்? அவருக்குள் நின்றால், அவரோடு நின்றால், அவர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்தவராய் அவர் ஜெயங்கொள்ளுவார். அப்பொழுது நாங்களும் என்ன செய்வோம்? இந்த உலகத்தை மேற்கொள்வோம். எங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஆயுதமோ, எங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட நாவுகள் எழும்பினாலும் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஜெயம் தந்து காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். நோவா என்ற ஒரு மனிதன், அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் வாழும் காலத்தில் பூமி கேடுண்டதாக தேவனுடைய பார்வையில் தெரிந்தது. இது ஒரு கதையாக சொல்லுகிறேன், வாசித்தால் நிறைய நேரம் போகும். பூமி கேடுண்டதாக இருந்தது தேவனுடைய பார்வையில். அது எந்த விதத்திலும் எடுத்து அதை திருத்தி கொள்ளுவதற்கு கூடி தேவன் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அதற்கு பாத்திரம் இல்லாமல் இருந்தது. அதை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சிந்தனையில் வந்தது. தேவனுடைய சிந்தனையில் அது பூமி கெடுத்து கொண்டிருந்தார்களாம். பூமியை ஜனங்கள் கெடுத்து கொண்டிருந்தார்களாம். தேவன் என்ன செய்து சொல்றாராம்? பாப்போம், பாருங்களேன். நான் சொல்றேன், வாசிக்க வேண்டாம். ஆதியாமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது.
அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஒரு சில மனிதர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தான ஜனங்களையும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியோடு கூட நான் அழித்து போடுவேன். ஆனால் இந்த நோவாவை சொல்லுகிறார், நீயும் உன் குடும்பமும் தப்பித்து கொள்ளுவீர்கள், அதற்கான ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் எப்படி என்று சொல்லி அந்த பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு வெள்ளம் பெற போகிறது, அந்த வெள்ளத்தினால் ஜலத்தினால் பூமி முழுவதையும் அழிக்க போகிறேன், அந்த ஜலத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி ஒரு பேழை என்று சொன்னால்தான் அது மிதக்கும். அவர் ஞானமாக சொல்லுகிறார், இந்த பொல்லாத இந்த உலகத்தில் எவ்விதமாக நீங்கள் வாழ வேணும், எவ்விதமாக நீங்கள் தப்பித்து கொள்ள வேணும், எவ்விதமாக உங்களுக்கு விரோதமாய் உங்களையும் உங்களுக்குரியவைகளையும் அழித்து விட வேணும் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான எல்லா ஆயுதங்களுக்கு முன்பாகவும் ஒரு பேழையை உண்டாக்கும்படி அவர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், தப்பித்து கொள்ளும்படி. அது வெள்ளமாக அந்த காலங்களில் தேவன் அந்த நாட்களில் அழிக்கும்படி பெருவெள்ளமாய் கர்த்தர் அந்த பூமியை அழிக்கும்படி அந்த கட்டளை இடுகிறார், அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி. அப்போ பேழை தான் மிதந்து போகும், வெள்ளத்தின் ஊடாக மிதந்து போகும். அவர் பேழையை உருவாக்க சொல்லுகிறார். உருவாக்க சொல்லி அந்த நோவாண்டவன் அந்த பேழையை உருவாக்குகிறார். உருவாக்கி தேவன் கட்டளையிட்டபடியே அகலம் நீளம் உயரம் எல்லாவற்றின்படி அவர் அந்த பேழையை உண்டாக்குகிறார். உண்டாக்கி போட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பேழைக்கு யார் யாரெல்லாம் தப்பு அதுக்குள்ளே உள்ளட வேணும், அதிலிருந்து அந்த வருகிறதான அந்த அழிவிலிருந்து அந்த அந்த வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேணும், எல்லாரும் கொடுமை நிறைந்தவர்களாய் அழிக்கப்படுவதற்கு தேவனுடைய முன்பாக தேவனுடைய பார்வையில் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்களாய் இருந்த பொழுது, ஆனால் இந்த நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்று சொன்னால் அந்த அழிவின் காரியத்திலிருந்து நோவா தப்பித்து கொள்ள அவன் பாதுகாக்கப்பட அவன் பாத்திரவானாயிருந்தான். இது என்னுடைய கதை இல்லை, இது சரித்திரம், கிறிஸ்தவம், தேவனுடைய வேதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பார்வையில் சொந்த காரியம், சுய சிந்தனையாய் எவ்விதத்திலும் எவ்வளவோ கதைகள், கதாபாத்திரங்கள், சரித்திரங்கள் படிக்கலாம். மகாத்மா காந்தி கூட அவருடைய சரித்திரத்தை படித்து அவர் எவ்விதமாக தன்னுடைய அகிம்சையின் வழியாய் சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார் என்பதை அவரும் பேசலாம். அவரும் கிறிஸ்துவை அறிந்த வண்ணமாக கிறிஸ்துவின் அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கும்படி இருக்கிற மாதிரி மலை பிரசங்கத்தினூடாக அவர் அந்த அகிம்சையை கடைபிடித்திருக்கலாம். அந்த பலவிதமான மக்கள் எல்லாரும் பேசுகிறார்கள், பேச்சின் வல்லமையினால் ஜனங்களை கவரலாம். ஆனால் இது ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சத்தியம், இது ஜீவனுள்ள வார்த்தை, மனுஷன் பேசும் வண்ணமாக இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது வேதத்தில் எழுதி இருக்கிறதன்படி இதை நான் காண்பிக்க போகிறேன். இதிலிருந்து நாங்கள் இந்த பூமியில் வாழுகிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாங்கள் காத்து கொண்டு அதோடு கூட நாங்கள் இந்த பூமியை விட்டு போகும் பொழுதும் அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான இந்த அனுக்கிரகத்தின் ஜீவனுள்ள இந்த வழியை நான் காண்பிக்கிறேன். கேட்டுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், நீங்களும் உங்கள் குடும்பமும் காத்து கொள்ளப்படுவீர்கள், தப்பித்து கொள்ளப்படுவீர்கள். பெருவெள்ளம் வந்தது. நோவா அந்த நாட்களில் எல்லாரும் நோவா சொன்னார், இதோ பெருவெள்ளம் பெறப்போகிறது. தேவன் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழைக்குள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி நோவாவும் பிரசங்கித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் குறிப்பிட்ட காலம் அந்த பேழையை செய்ய அவருக்கு 100 வருஷம் கிடைத்து சென்றதாம். அந்த காலம் முழுக்க நோவா சொல்லி இருப்பார், வெள்ளம் பெறப்போது தேவன் இந்த பூமியை அழிக்க போறார், பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் காத்துக்கொள்ளப்படும்படிக்கு தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழிதான் இந்த பேழை. இந்த பேழைக்கு வாருங்கள் 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 என்று சொல்லி தேவன் நோவா கூவி அழைச்சிருப்பார். யாரும் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் நோவாவோடு என்ன சொல்லுகிறார்? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அப்ப யாரோட உடன்படிக்கை செய்கிறார் தேவன்? நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். நோவா என்ன செய்கிறார்? தேவன் சொன்னதின்படி என்ன பேழையை உண்டு பண்ணுகிறார். ஆனால் நோவாவோடு உடன்படிக்கை செய்த தேவன் அவன் குடும்பத்தையும் இரக்கத்தினால் மீட்டு கொள்ளும்படி அவர் ஒரு கட்டளையை கொடுத்து பேழைக்குள் பிரவேசிக்க சொல்கிறார். நான் சிந்திச்சு பார்த்தேன்,
பூமி அனைத்தும் அவ்வளவு கேடு நிறைந்ததா தேவனுடைய சமூகத்தில் நிக்கிரகமாகத்தக்கதாக இருந்தது. அந்த சமுதாயத்தில் தான் இந்த நோவாவின் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவாவின் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களாய் தகப்பனோடு கூட இருந்திருப்பார்களா? தகப்பனோடு கூட வேலையை செய்திருப்பார்களா? யோசிங்க, சிந்திங்க, பேசுங்க. அவர்களும் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் உடன்படிக்கை செய்தவர் மாறாதவர். யாருக்கு தெரியும், பிள்ளைகள் கூடி தகப்பனுக்கூட சொல்லி இருக்கலாம், நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சிந்தனை சுயத்தின் காரியம் ஏதோ உங்களுடைய நினைவின்படி நீங்கள் செய்கிறீர்கள், கர்த்தர் பேசினார் சொன்னார் என்று சொல்லுகிறீர்கள். இது அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு பக்கம் இருக்க ஒரே ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் பிள்ளைகளிலும் தப்பில்லை. ஏனென்றால் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. அவர்களிலும் தப்பில்லை. ஏன்னா அவர்கள் பிள்ளைகள். அவர்கள் குறிப்பிட்ட காலம் நோவாவது தேவனோடு சஞ்சரித்தார். நல்ல அனுபவம் வாய்ந்தவர். அவர் சஞ்சரித்தார், தேவனோடு பேசி இடைப்பட்டபடியினால் திடகாத்திரமாக அந்த பேழையை தேவன் சொன்னார் என்று சொல்லி அவ்வளவு முழு உலகத்தின் மத்தியிலும் நின்று அவர் செய்கிறார். ஆனால் பிள்ளைகள தப்பில்லை. ஆனால் பிள்ளைகள் நோவாவுக்கு எதிர்த்து நின்றிருக்கலாம், தகப்பனுக்கு எதிராகவும் நின்றிருக்கலாம். அந்த பூமியோடு பூமியாக ஜனங்களோடு ஜனங்களாக அந்த தேவனுடைய அந்த எதிரான காரியங்களுக்குள் அவர்கள் கூடி சில நேரம் விரும்பியோ விரும்பாமலோ வாஞ்சப்பட்டோ ஏதோ இது காரியத்தில் அவர்களுக்கும் மனசுண்டு, இடம் உண்டு, ஜீவிய காலம் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இரக்கம் உள்ளவர். தேவன் மனதுருகிற தேவன். ஒரே ஒரு மனுஷனோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் காத்து கொள்ளும்படி தேவன் என்ன செய்கிறார்? நீயும் உன் மனைவியும் உன் மகன்மாரும் அவர்களுடைய மனைவிமாரும் வேலைக்கு நுழையுங்கள் என்று ஒரே ஒரு மனிதனோடு செய்த உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதோடு கூட அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு. வித்தை, பூமியின் மீதெங்கும் வித்தை. ஆகவே எல்லாம் அழிந்து போகாலும் கர்த்தருக்குள் ஒரு 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 தீர்மானம் உண்டு. அவர் என்னென்று சொன்னால் வித்தை காப்பாற்றுகிற தேவன். ஒரு வித்தானது இருந்தால் தான் என்ன செய்யும்? மறுபடியும் முளைக்கும். இது எவ்விதமாக அவர் வேதத்தை எழுதப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஒரு ரேமாவாக பார்த்தோமா இருந்தால் ஒரு வித்து தான் என்ன செய்யும்? விருட்சமாய் மாறும். சாவியோ அல்லது பதரோ விருட்சமாய் வர முடியாது. எப்பேற்பட்ட ஒரு மலை போல குவிந்து நிக்கலாம் பதர். மலை போல ஒரு வித்தை மூடி போட்டு, ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், ஒரு விதையை மூடி போட்டு அதுக்கு மேல ஒரு சேரையும் சகதியையும் பூசி போட்டு நினைக்கலாம் நாங்கள் மூடி போட்டோம் என்று சொல்லி சேரும் சகதியும் பூசி அவர்களுடைய முகத்திலோ அவர்களுடைய காரியங்களிலோ நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு நாங்கள் அவமானப்படுத்தி விட்டோம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரிய வரும் எப்பொழுது கடைசி ஒரு 3 நாளைக்குள் அந்த வித்தானது விருட்சமாய் முளைவிடும். அப்பொழுது நாங்கள் பூசினது சேறு என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக இது நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்தாலும் அதற்குள் இருந்தது வித்து என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். அதே போல பதர் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வித்தாயிரு, பதர் உன்னை மூடி போடலாம், ஒரு பெருங்காற்று வரும், ஒரு பெருங்காற்று வரும். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, காற்று வீசும், அப்பொழுது பதர் எல்லாவற்றையும் கொண்டு போய்விடும். ஆனால் நீ கோதுமையை போரடிக்கிற யந்திரமாக்குவேன், இன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன், நீ போரடித்து கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாய். போரடிக்கிற ஊழியம். தம்பி டெரன்சன் நேற்று ஜெபம் பண்ணும் பொழுது வெள்ளிக்கிழமை சொல்லி ஜபிச்சார். அந்த வார்த்தையுடனே எனக்குள்ளானது, இது போரடிக்கிற ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். போரடிக்கிற தேவன் நீர் கொடுத்த போரடிக்கும் ஊழியத்தை அவர்கள் உமக்கு முன்பாக நின்று செய்ய பலன் கொடும் என்று சொல்லி போரடிக்கிற ஊழியம். பதறது கோதுமை மணி என்று போரடித்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படத்தக்கதாக என் கர்த்தர் தந்திருக்கிறான் இந்த அஸ்திபாரம். அஸ்திபாரம் நிலை வரப்பட வேண்டும்.
அஸ்திபாரம் உறுதியாய் இருக்க வேண்டும். விதையானது வித்தாய் இருக்க வேண்டும். விதை என்று சொல்லி நாங்கள் கோதுமையை பதரை விதைக்க முடியாது, சாவியை விதைக்க முடியாது, தெரிஞ்சு கொண்டு நாங்கள் விதைக்க முடியாது. இது அறுவடைக்காய் ஆண்டவர் நம்முடைய காரியங்களாக செயல்பட்ட இந்த காரியம், இந்த ஊழியம் உருவாக்கும் ஊழியம். இதை நாங்கள் சபையாக பேரை நான் நினைக்கும் பொழுது சபை என்று சொல்லாதபடி என் ஆண்டவர் சொன்னார், மினிஸ்ட்ரி ஊழியம். எனக்காய் ஊழியம் செய்ய வேண்டும், ஒவ்வொருவரையும் ஊழியக்காரராய் உருவாக்க வேண்டும், கர்த்தருக்காய் உருவாக்க வேண்டும். ஊழியம் என்ற பெயருக்கல்ல, உண்மையாய் ஊழியம் செய்து தேவனுக்காக அவருடைய நியாய தீர்ப்பில் இதோ நான் வருங்கையோடு வரவில்லை என்று சொல்லி அவர் வரும் பொழுது உங்களுக்குண்டான பலனை அவர் கொண்டு வருவார். அப்பொழுது அதை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் உருவாக்குகிற ஊழியமாய் இதை உருவாக்கினார். ஒரு சொல்லு கூடி எங்களுடைய சுயத்தினால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த பெயர்கள் கூடி எங்களுடைய சிந்தனையினால் உண்டாக்கப்படவில்லை. ஒவ்வொரு சொல்லும் கர்த்தருடைய பரத்திலிருந்து வந்தது. வீணாய் போகாது, ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எழும்பு எழும்பு. நோவா சும்மாயா அந்த அவ்வளவு காலம் அந்த வேலையை செய்யும் பொழுது ஜனங்களுக்கு முன்பாக நின்றிருப்பார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், அவ்வளவு அவமானங்கள் கர்த்தர் செய்தார், சொன்னவர் செய்தார். மகள் சொன்னபடி பாட்டு படித்தபடி எத்தனை கண்ணீர்கள், எத்தனை மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் கை கட்டி நின்றோம். முகத்தில் முக்காடிட்டவர்களாக நாங்கள் நின்றோமே. நாங்கள் பேச ஒரு வார்த்தை தெரியாமல் நின்றோம். பேச தெரியாத இல்லை இல்லை, முகத்தில் முக்காடிட்டவர்களாக நின்றோம். ஏன் ஒரு நாள் வரும் காலம் பதில் சொல்லும். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ள கர்த்தர். அவருக்கு நாங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவர் பேசுவார். எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் அவர் குற்றப்படுத்துவார். அவர் குற்றப்படுத்துவார். இது என்னுடைய ஊழியக்காரரின் நீதியாயிருக்கிறது. அவருடைய நீதியாயிருந்தால் அவரே குற்றப்படுத்தும்படி அவர் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அவர் உண்டு பண்ணுவார். அவரே அந்த நியாயத்தில் எங்களுக்காக வாதாடுகிறவராய் நின்று செயல்படுவார். மாறாது எந்த விதமாக எவ்விதமான வார்த்தைகளினாலோ சூழ்நிலைகளினாலேயோ காரியங்களின் ஊடாகவோ யார் செயல்பட்டாலும் அப்பேற்பட்ட ஆயுதமாய் எழும்பி நின்றாலும் அவருடைய சொல்லின்படி அவருடைய காரியத்தை செய்கிறவர்களுக்கு முன்பாக அன்று நோவா விதமாய் பெருவெள்ளம் வந்த பொழுது அந்த பெருவெள்ளத்தில் அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொண்டானோ அவ்விதமாய் கர்த்தர் மற்றவர்கள் அதே நேரம் பார்த்தவர்கள், கேலி செய்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், தங்களை தாங்கள் கெடுத்துக் கொண்டவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் தங்களை தாங்கள் இந்த தேவன் பாராமல் இருக்கிறார் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களுக்குள்ளாக தங்களுடைய சுயத்தினால் தாங்கள் ஒரு ஞானவான்கள் என்று சொல்லி நடந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் தம்முடைய கட்டளைகளின்படி உடன்படிக்கை கொடுத்த தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக நான் யார் என்றதை அவர் வெளிப்படுத்தினார். அடுத்தது ஒரு கட்டம். இது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் ஏன் நோவா தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்திருக்கலாம் தானே? தன்னுடைய விருப்பத்துக்கு தேவன் கொடுக்கிறார், அளவு கொடுக்கிறார், இதன்படி செய்யண்டு இல்லாமல் நோவா வேற மாதிரி செய்திருக்கலாம் தானே? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அந்த சிந்தனையை கூடி ஆண்டவர் தான் போட்டிருப்பார். விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர்.
அந்த சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த அந்த நியமத்தின்படி செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு இடரல்கள் வந்திருக்கலாம். பிற்பாடு பார்க்கிறோம், மோசே என்ன செய்தார்? ஜனங்கள் முறுமுறுத்ததினால் பேச சொன்ன மலையின் கீழ் அடித்தார். அவ்விதமாக நோவா கூடி திசை திருப்பி போயிருக்கலாம். ஆனால் இல்லை, ஆண்டவருடைய நியமம் அதுதான். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவாய வேளை ஒன்று வர வேண்டும். அந்த கிறிஸ்துவாய வேளைக்குள் நுழையின்படி அடையாளமாக ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்விதமாக வரைபடத்தை கொடுத்து நீர் இந்த அளவின்படி வேலை செய். கிறிஸ்து ஒருவரே. அநேக அந்த கிறிஸ்துகளும் பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகளும் வரலாம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணாதவன், கிறிஸ்துவை பற்றி போதிக்காதவன், அவன் எல்லாம் யாராம்? அந்த கிறிஸ்துகளாயிருக்கிறார்கள். கவனமாயிருப்போம். வஞ்சிக்கப்பட்டு போய்விட வேண்டாம். மலை போல்தான் இருக்கிறது, பெரிதாகத்தான் நிற்கிறது. ஒரு காற்று வரும் பொழுதுதான் தெரியும் பறக்கப்பட்டு போய்விட்டதோ என்று சொல்லி. ஒரு பெருவெள்ளம் வந்தாத்தான் தெரியும் எல்லாம் அழிந்து பூமியோட பூமியா மண்ணோட மண்ணாய் போய்விட்டதோ என்று சொல்லி. அப்பொழுது ஒரு சின்ன பேழை தான் மிதந்து கொண்டு வரும். ஒரே ஒரு விதை தான் என்னவா விதையாக மாறும், விருட்சமாய் மாறும். நாங்கள் யாவரும் இந்த இடத்தில் இருப்பவர்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பாதபடியில் கர்த்தர் ஏதோ தானோ என்று சொல்லி கொண்டு வரவில்லை. ஆண்டவர் அநாதி தீர்மானத்தினாலும் முன்குறித்து அவருடைய நோக்கத்தினாலும் கொண்டு வந்திருக்கிறார். சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக இது அடையாளமாக நோவாவின் காலத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன் அடையாளமாக கிறிஸ்துவானவர் பேழையாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஊழியக்காரரை எவ்விதமாக உருவாக்கினார் என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இது ஒரு பிரசங்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாட்களில் இடைப்பட்டு உங்களை பலப்படுத்தி இந்த உலகம் ஒரு பொருட்டில்லை என்று சொல்லி, ஏனோ தானோ என்று சொல்லி நீங்கள் இந்த தேசத்துக்கு வரவும் இல்லை, இந்த திருச்சபையில் இணையவும் இல்லை, இந்த இடத்தில் இந்த நிமிஷம் உங்களை நிறுத்தவும் இல்லை, இந்த வார்த்தையை உங்களோடு பேசவும் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களே ஆனால், இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆனால், அன்று வனாந்தரத்தில் அழிந்த உங்கள் பிதாக்களை போல இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் காக்க வல்லவராயிருக்கிறார். அதே போல அது மட்டுமல்ல, உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 5:3. தொடர்ந்து வாசிப்போம். சிமோன் பேதுரு பத்தாம் வசனம். ஆமென். இங்கே எப்படி என்று சொன்னால், தேவன் உருவாக்குகிறார். தான் இந்த பூமியில் வந்து அவர் தேவனுடைய திட்டம், அவருடைய காரியங்கள் செய்யும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த சீசர்களை உருவாக்குகிறார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த காலங்களில் தேவன் எங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கூடாக நாங்கள் எவ்விதமாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை எவ்விதமாக நாங்கள் பலப்பட வேண்டும். எங்களுக்கு முன்பாக எந்த விதம் அப்படியான ஆயுதங்கள் எதிராக நிற்கிறது, எவ்விதமான நாவுகள் எழும்பி நிற்கிறது என்பதற்கு நாங்கள் பயந்து போய்விடக்கூடாது. அதோடு கூட கர்த்தர் எவ்விதமாக உருவாக்கினார் என்று சொன்னால், கடலையும் கப்பலையும் படகுகளையும் வைத்து ஆண்டவர் சில சத்தியங்களை வெளிப்படுத்தினார் உவமைகளாக.
இது நேரடியாக இருந்தாலும் அவர்கள் கடல் சம்பந்தமான தொழில்கள் செய்தார்கள், மீன்பிடி தொழில்கள் செய்தார்கள். அதனூடாக உவமைகளாக கர்த்தர் எங்களுக்கு இன்று ரேமாவாக எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அதை சத்தியமாக நாங்கள் இன்று எங்களுடைய செவிகள் திறந்து அதை கேட்போமானால் அதனூடாக கர்த்தர் செயல்படுவார். அப்போ உவமை என்று சொல்லி நான் உங்களுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மானமாக நான் சொல்லுகிறேன். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அவன் திரளான மீன்களை பிடித்தான். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக. மனுஷரை என்ன பிடிச்சு 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 கட்டுறதோ இல்லை. அப்போ இது ஒரு உவமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ஒரு உவமையின் உதாரணம். ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்து வாரார் வந்து ஒரு பின்பு அவர் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அற்புதத்துக்காக வந்தார்களா? அதிசயத்துக்காக வந்தார்களா? அப்ப ஜனங்கள் எங்கே ஆவலா இருக்கிறார்கள்? தேவன் எங்கே காண்கிறார்? தேவ வசனத்தை கேட்கும்படி தேவனிடத்தில் வருகிறார்கள். அப்போ பாருங்க, அப்பொழுது கடற்கரையிலே நின்று இரண்டு படகுகளை அவர் காண்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீன் ஒன்று அகப்படாத நிலையில் தான் வலைகளை அலசி கொண்டிருக்க. தம்பிக்கு தெரியும், தம்பியோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறபடினால ஓகே, சந்தோஷம். எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷம். உங்களுக்கு அனுபவத்தின் ஊடாக நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மீன் பிடிக்கிறவர்கள் வலையை அலசி பிடித்து விட்டும் வலையை அலசுவார்கள் இல்லையா ஐயா? ஆனால் இதில் அவர் பிடிக்கவில்லை என்று சொல்லி முதல் தெரியல, அதில் அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அலசி கொண்டிருக்கிறார்கள் அந்த வலையை. ஆனால் அந்த ஒரு மீன் கூடி பிடிக்கல. ஏனென்றா அவங்களே சொல்லுகிறார், பாருங்க, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையா. ஒரு மீனும் பிடிக்காமல் சோர்ந்தவர்களாக தொய்ந்தவர்களாக வலையை போட்டவங்க கடையில் விரிச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து திரும்பவும் அதை ஒழுங்குபடுத்தி வைக்க வேணும் என்று சொல்லி அவருடைய இருதயம் எவ்வளவாக தொஞ்சு போய் இருந்திருக்கும், சோர்ந்து போய் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து முதலே அதற்கு சொல்லல, இங்க வா ஐயா, நீ சொந்து போனியா, தொஞ்சு போனியா, உனக்கு ஒன்றும் அகப்படவில்லையா, உன்னுடைய வாழ்வுக்கு இன்றைக்கு என்ன செய்ய போற, இன்றைய குடும்பத்தில் நீ வாழ்றதுக்கு நீ என்ன செய்ய போற, உன்னுடைய பிரியாசத்தில் ஒரு பிரயோசனம் இல்லையே, பட்ட பிரியாசம் வீணா போச்சே, கடற்கரைக்கு போனியே, ஒன்றும் இல்லையே. கர்த்தர் வந்து ஒரு அதிசயத்தை செய்திருக்கலாம். அல்லது கேட்டாரா, அல்லது விசாரித்தாரா? வேற விசாரிக்கிற தேவன் தானே, விசாரிச்சிருக்கலாம் தானே, விசாரிக்கல. என்ன செய்யறார் பாருங்க, அவர் வந்தவுடனே அப்பொழுது கடற்கரை 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையில நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஒன்றுமே சொல்லல. மாங்களும் பார்க்கிற பார்வையில தேவ ஆலயத்துக்கு வருவார்கள் ஜனங்கள், தேவன் பேசுவார், அல்லது வந்தவுடன் ஏதாவது கிடைக்கும், அல்லது ஒரு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்து வருவது உண்டு. அவர் அதிசயமான தேவன் தான், அற்புதம் செய்கிற தேவன் தான். அவர் மாறாத கர்த்தர். அவர் சகலவற்றையும் செய்கிற. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். பாரம் என்ன? வருத்தப்பட்டு பாரம். மனுஷனாக இருந்தால் அவனுக்கு இந்த பூமியில வாழ்றதற்கான சகல விதமான பாரமும் வருத்தமும் உண்டு. அதில் இந்த பூமியில் வாழுகிற வாழ்வாதாரங்களுக்குரிய காரியமும் உண்டு. அவர் செய்கிற தேவன் செய்திருக்கிறார், அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அதன் காலங்கள் அந்தந்த குறிக்கப்பட்ட நபர்களுக்கு ஊடாக அவர் சில தன்னுடைய காரியங்களை வல்லமைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அது எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி அமையவும் இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இவ்விதமாக பேசுகிறார், உனக்கு நான் செய்ய போவது வித்தியாசம், ஆனால் செய்யாம விட மாட்டார். வசனத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் வந்திருந்தார்கள். அந்த படகில் அவர்களுடைய நினைவுகளை அவர் பார்க்கல, அவர்களுடைய சூழ்நிலையை அவர் அப்போ பார்க்கல. அவர்கள் தொஞ்சு போய் இருந்த நிலைமையிலும் இந்த 2 படகிலும் ஒரு படகை அவர் பார்த்து அதில் ஏறுறாரு. ரிப்போர்ட்டு சொல்லுகிறார் பேதுருவுக்கு தான் அந்த படகு சீமோன் பேதுருவின்றியா இருந்தது, சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். பாவம் பேதுரு முழுதும் பிரியாசப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து
மறுபடியும் அந்த வலையை கட்டி ஒழுங்குபடுத்தி வெப்பமன்னிட்டு வந்து அந்த பேதுருவை சொல்கிறார், இந்த வலை கடலுக்கு கொண்டு போய் இந்த படகை கொண்டு தள்ளிவிடு, எனக்காக நான் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு நீ படகை தள்ளிவிடன்னு சொல்லி. பேதுரு ஒன்றும் சொல்லல. அந்த படகை தள்ளி கொண்டு போய் விடுகிறார். கரையிலிருந்து சற்றே தள்ளிவிடும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்போ இதில் பேதுரு தான் கேட்கிறார். அப்போ பேதுரு தள்ளிக்கொண்டே விட்டுருக்கிறார். விட்டபடியினால் தான் அவர் அந்த படவில் இருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். இங்கே அதில் தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இது எல்லாம் நேரமும் எங்களுக்கெல்லாம் இந்த சத்தியங்கள் நாங்கள் கேட்டு 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 இது அற்பமான ஒரு சத்தியமாக இருந்தாலும் இதற்குள்ளாக ஆண்டவர் ஒரு விதியை வைத்திருக்கிறார், ஒரு கோதுமை மணியை வைத்திருக்கிறார், நாங்கள் யாவரும் பிழைக்கும் வண்ணமாக. ஏனென்று சொன்னால் பாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கும் இடையில 4ஆம் வசனத்துக்கும் இடையில ஒரு போதனை நடந்திருக்கிறது. அதில் என்ன போதிச்சாருன்னு சொல்லி எழுதப்படவில்லை. கடல்ல தள்ளி கொண்ட போய் விட சொல்லுகிறார், அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி சொல்லுகிறார், நீ இன்னும் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. அப்பொழுதுதான் சீமோன் என்ன சொல்லுகிறார், தனக்குள்ள இருந்த வைத்தறிச்சலை அவர் கொட்டுறார். அதற்கு சீமோன் 5ஆம் அதிகாரத்தில் அதற்கு சீமோன் 5ஆம் வசனம், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்போ இந்த சீமோன் பேதுரு அவருடைய படகை கொடுத்துட்டு இயேசு என்ன போதிச்சு கொண்டிருந்தாரோ அதை அவர் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். முதலாவது என்ன கேட்டார்? ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? முதல் சொன்னார் வலையை போடு சொல்லி. முதலாவது என்ன சொல்லுகிறார்? அவருடைய படகை கேட்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டு, அவர்தான் ஒரு பேழையாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறவன் நித்திய ஜீவனை கண்டடைவான். அவர் ஒரு பேழையாக இன்று இருந்து கொண்டு உங்களை யாவரையும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், பேழையாகிய எனக்குள் வாருங்கள், உங்களுக்குரியதை எனக்குள் தாங்கள், என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்குள்ளாக வரும் பொழுது அவருடைய வார்த்தை, அவர்தான் இயேசு, அவர்தான் பேழை, அவர்தான் படவு. அந்த பேழைக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது அந்த பேழையில் இருக்கிற கர்த்தர் உங்களை காண்கிறவராயிருந்து, சகலவற்றிலும் இந்த பூமிக்குரிய யாவையும் அவர் காண்கிறவராயிருந்து அதிலிருந்து உங்களை வாழ வைக்கும்படி அவர் இந்த பேழையினூடாக பேழையிலிருந்து தன்னுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த பேழையாய இந்த பலிபீடத்திலிருந்து திருச்சபையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார், கர்த்தருக்கு முதலாவது உன்னுடையதை கொடு, உனக்கென்று சொல்லி நீ என்ன சிந்தனை சிந்திக்கலாம். முழுவதும் பிரயாசப்பட்டேன், இந்த தேசத்துக்கு வந்தோம், எங்களுடைய உற்றார் உறவினரை நம்பினோம், ஜனங்களை நம்பினோம், தாயை நம்பினோம், தகப்பனை நம்பினோம், எங்களுடைய பிரயாசங்களை நம்பினோம், பலனை நம்பினோம். இன்று நான் பேழையாய கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அடுத்த சமயம் நீங்கள் ஆழத்தில் வலை கிளியத்தக்கதாக உங்களுடைய சகலவற்றிலும் ஆண்டவர் அவர் கூட இருந்து உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எந்தபடி செய்தார்கள்? கிறிஸ்து சொன்னதின்படி. முதலாவது கர்த்தருக்காய் கொடுத்தார்கள் தங்களை. தன்னுடைய படகை பேதுரு கொடுத்தார். கர்த்தர் அதில் பயன்பட்டார். கர்த்தர் அதை பிரயோஜனப்படுத்தினார். யாருக்கு? திரளான ஜனங்களுக்கு வார்த்தையை பேசும்படி, இந்த தேசத்தில் இருக்கிறதான இந்த தேவன் விரும்புகிற இந்த காரியத்தை செய்யும்படி. முதலாவது கர்த்தருக்காய் நாங்கள் ஒப்புவிக்கும் பொழுது, எங்களுக்குரியதை விட்டுவிட்டு தேவனுக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் தேவனுடைய ஆலயம். கிறிஸ்து ஆலயமாயிருக்கிறார், அவர் ஆவியாயிருக்கிறார், அவர் எங்களை தேவனுடைய ஆலயமாய் அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்களே என்னுடைய ஆலயம்,
அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயமாய இந்த ஆலயத்தை கொண்டு கிறிஸ்து அவிதமாய் இந்த பூமியில் தமக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, பிதாவினுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல நீங்களும் உங்களை கொண்டு நாங்களும் எங்களை கொண்டு கர்த்தர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக. அன்று மீன் பிடிப்பதை வைத்து ஆண்டவர் உதாரணமாய் உவமையாய் சொன்னார். எப்படி என்று சொன்னால், இன்று முதல் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். பாருங்க, இதுக்குள்ள ஒரு மனத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அங்கு கரையில் நின்றது 2 படகு. ஒன்று யோவானுடையதும் சகோதரன் யாக்கோபுடையதும், அடுத்தது பேதுருவிண்டையும் அந்திரேயாண்டையும் சகோதரர் 2 படகு தான் நிற்குது. ஆனால் ஆண்டவர் வாரார், குறிப்பாக வந்து பேதுருவின் படகைத்தான் பிடிக்கிறார். அவருக்கு தெரியும் அடுத்தது யோவான் படகுன்னு தெரியாதோ, தெரியும். ஆண்டவர் தெரிஞ்சுதான் வந்து சீமோன் பேதுருவின் படகில் ஏறுறார். எப்படி தெரிஞ்சு வந்து ஏறுறாருன்னு சொன்னால், இதற்கான வெளிப்பாடு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். பாருங்க, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி 7ஆம் வசனம் பாருங்க சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். 10ஆம் வசனம் வாசிப்போம் ஐயா. பாருங்க, அப்ப அந்த மற்ற படகு யாட்டு யாக்கோபும் யோவானும். அப்ப 2 அவங்கண்ட படகு கொண்டு பேதுருவின் படகு கொண்டு நிக்குது. ஆனா ஆண்டவர் தெரிஞ்சு வந்து பேதுருவை பிடிச்சு பேதுருவின் படகுல ஏறுறார். பேதுருவுக்கு என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தனக்கென அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் ஒவ்வொருத்தரையும் எவ்விதமாக பயன்படுத்த வேணும், ஒவ்வொருத்தரையும் கொண்டு நான் என்ன செய்ய வேணும் என்று அவர் அறிந்தவராக செயல்படுகிறார். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ள என்ன மாதிரி உங்களை கொண்டு பயன்படுத்த வேணும், அவ்விதமாக தன்னுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனப்படுத்த வேணும், உங்களுக்குள்ள இருக்கிறதான தாளந்துகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த தாளந்தின் மூலமாக அவ்வளவாய் செயல்பட வேணும் என்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் என்னை கொண்டும் அறிந்திருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, அப்போ பேதுரு என்ன செய்கிறார்? அவருக்கு நிரம்பி வழிய பக்கத்தில் இருந்தவங்களையும் கூப்பிடுறார். தன்னுடைய கூட்டாளிகளை கூப்பிட்டு அவங்கண்ட படகு நிரம்பி வழியத்தக்கதாக அது நிரம்பப்படுது. அப்போ இந்த யாக்கோபும் யோவானும் சொல்லல, ஏன் இயேசுவே இந்த படகு ஏறி இருக்கலாம் தானே, அது என்னது பேதுருவின் படகில மட்டும் அவர் ஏறுவார், பேதுருவின் படகில மட்டும் அவர் பிரசங்கம் பண்ணுவார். பேதுருவுக்கு தான் சொல்லுவார், நீ ஆழக்கடலில் போய் வலையை போடு, நீ நிறைய மீன்களை பிடிப்பார் என்று சொல்லி இந்த யாக்கோபும் யோவானும் சொல்லல. அவங்க இல்லை இது சீசன், யாக்கோபு சகோதரன் இல்லை இது. ஆகவே இந்த யாக்கோபும் யோவானும் இந்த இடத்துல அவர்கள் சொல்லல. ஆனால் அந்த பேதுரு கூப்பிட போறாங்க, போய் படகை கொண்டு போய் நிரம்பி வழியத்தக்கதாக அவங்களும் அறுவடை செய்யறாங்க, ஆசீர்வாதம் பெறுகிறாங்க. இதன் அடையாளம் என்னன்னு சொன்னால், பாருங்க, இந்த பேதுரு ஆண்டவர் மனுஷர்களை பிடிப்பேன்னு சொல்லி ஒரு அடையாளமாக கொடுக்கிறார். பேதுரு தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் முன்குறித்ததின்படியே 3000 பேருக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். 12 பேரும் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம். வேதம் தெரிஞ்சபடியினால அங்கே 120 பேர் கூடியிருக்கிறார்கள், 12 சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் பேதுரு தான் எழும்பி நின்று பேசுகிறார். அடுத்ததாக பாருங்க, யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு போகிறார்கள். பேதுரு தான் சொல்லுகிறார், பொன்னும் வள்ளியும் என்னிடத்தில் இல்லை. உதாரணம் இது ப்ரூஃபுக்காக வாசிங்களா ஐயா. அப்போஸ்தலர், நான் இதை எடுக்கல, ஆனால் வாசிச்சா நல்ல. பாருங்க, அப்பொழுது பேதுரு, அப்ப பேதுரு தான் சொல்லுகிறார். அதுல தான் என்னவாம், அதிலேயே அந்த ஆலயத்தின் நடுவில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் விட்டுட்டாரோ, அவர்களுக்குரிய அழைப்பும் அவர்களுக்குரியதான வழிநடத்தலையும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைத்திருந்தார். 12 சீசர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர்களுடைய வழிநடத்தல் காணப்பட்டது ஆண்டவருடைய ஊழியத்தில். யாக்கோபை என்ன செய்கிறார்? யாக்கோபை அப்போஸ்தலர் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு சிரச்சேதம் பண்ணப்பட்டு யாக்கோபு மரிக்கிறார். அவருக்கு இயேசுவுக்கு தெரியும், யாக்கோபு இவ்விட காலம்தான் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி அந்த இடத்தில் தன்னுடைய காரியத்தை செய்வார் என்றதை தேவனுக்கு இயேசுவுக்கு தெரியும்.
பாருங்க, யாக்கோபையும் இது ஒரு விதத்தில் அவன் பயன்படுத்தினவே. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, அக்காலத்திலே ஏரோது சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அப்ப யாக்கோபு அவர் இரத்த சாட்சியாய் மரிக்கப்பட வேண்டி இருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். அவரை கொலை செய்தார்கள். அடுத்தது யோவானை பற்றி பார்க்கிறோம். யோவானுடைய அழைப்பு ஆண்டவருக்கு தெரியும். யோவான் வருங்காரியங்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்த வேணும். அவர் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்பதை எழுதி வைக்க வேணும். அவருடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்களை காண்பிக்க வேண்டும் என்றது அவருக்கு தெரியும். ஆகவே யோவானும் என்ன செய்கிறார்? யோவானுக்கும் ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடுகளை அவர் கொடுக்கிறார். இதில் நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது, முறுமுறுப்பு இல்லை. அவர்கள் ஒற்றுமையாகத்தான் செயல்பட்டார்கள். ஏன் என்று சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் அவரோட கூட இருந்தார், அவர்களோடு கூட இருந்தார், அவர்களுக்குள் இருந்தார். ஆண்டவற்ற ஊழியத்தை அவங்கள் மகிமையா செய்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களாகிய அந்த அஸ்திபாரம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறதுக்கு காரணம். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 8:24 பாருங்க, காற்று வீசுது. ஆமையா, மத்தேயு 8:24 டக்குன்னு வாய்ச்சி முடிப்போம். 2 சம்பவத்தை சொல்லி போட்டு முடிப்போம். மத்தேயு 8. பாருங்க, இதிலும் என்னவாம், தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியமாக நாங்கள் செய்யும் பொழுது எதிரான காரியங்கள் வரும். அவர் திரும்ப திரும்ப அந்த சீசர்களுக்கு படகையும் கடலையும் வைத்து பயப்படாதீங்கள், எதிரான சூழ்நிலைகள் வாழ முடியாத அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தில் எழும்பும், ஊழியம் செய்யாத அளவுக்கு எழும்பும், மூழ்கடிக்கத்தக்கதாக முடங்கி போகத்தக்கதாக இந்த ஊழியத்தை விட்டு ஓடு என்று சொல்லி, இந்த ஊழியத்தை விட்டுடு என்று சொல்லி, தேவனுக்காய் பிரியாசப்பட்டது வீணும் விரியாமம் என்று நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் போகும் மட்டும் பெருங்காற்று வீசும், படகு அமிழத்தக்கதாக மூடி போடத்தக்கதாக கடல் கொந்தளிக்கும். ஆனால் அவர்களுக்கு கூடாக என்னவாம், கர்த்தர் என்ன இருக்கு சொல்லுகிறார், பயப்படாங்க. அந்த கப்பலுக்குள்ள இயேசு இருக்கிறார், படகுக்குள்ள இருக்கிறார். அப்ப கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் கொண்டிருந்தோமா, ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் வைத்ததான அந்த நோக்கத்தை, அந்த சீலை நாங்கள் கண்டடைவோம், செய்து முடிப்போம். அடுத்தது பாருங்க, அடுத்த சம்பவத்தை பாருங்க, யோவான் 6:16. யோவான் 6:16. யோவான் 16:21 மட்டும் வாசிப்போம். 6:16-21 மட்டும். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக என்ன செய்கிறார்களாம், பயந்தார்கள். 19ஆம் வசனம், அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இதிலையும் பயப்படுகிறார்கள். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் கடல் மேல் நடந்து வாரார், அதுவும் தங்களுடைய பக்கத்தில், படகுக்கு பக்கத்தில் வாரார். இவங்க என்ன நினைச்சாங்களாம், இன்னொரு இடத்துல சொல்லப்படுது அது ஒரு ஆவி என்று அவங்க நினைச்சாங்களாம். ஏசு என்று சொல்லி அவங்க அடையாளம் காணையில் அவர் சொல்றார் நான் தான் என்று சொல்லி. இப்போ இதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இதிலையும்
ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் 3 தடவை இந்த காரியங்கள், கடலும் படவும் கொந்தளிப்பும் பெருங்காற்றையும் ஆண்டவர் சீசர்களுடைய அந்த உருவாக்கின காலங்களில் எழுதி வைத்திருக்கிறார். சீசர்களை உருவாக்கின விதம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், எழுதி வைத்திருக்கிற யாவும் எங்களுக்காக. எழுதப்பட்ட இவ்வளவும் என்னவாம்? எங்களுக்காக, நாங்கள் எழுதப்பட்டவைகளின் ஊடாக பலப்படத்தக்கதாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எழுத்து எங்களுக்கு வெறுமனே எழுதப்படவில்லை. தேவனுடைய ஆவியானவர் இனி வரும் காலங்கள் நேரங்களையும் குறித்து நாங்கள் செயல்பட வேணும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிற இந்த காரியத்திலூடாக ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றா, நாங்கள் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்ன, நாங்கள் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது, அல்ல அவர் எங்களோடு இல்லை என்று நினைக்கும் பொழுது, அல்லது அவர் எங்களை கைவிட்டுட்டார் என்று சொல்லி அவரை குறித்து எதிராய் நினைக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பயம் வருது. படகுக்கு இருக்கிறார், அவங்க பயப்படுறாங்க. என்ன, அப்ப அவர் இருக்கிறார் என்றதை நினைக்கல. சரி, முதலாவது அவர் இருந்து கொண்டு சொல்லுகிறார், பயப்படாதீங்கள் அற்ப விசுவாசிகளே, இது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். முதலாவது சொல்றார். 2வது தடவையும் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. ஆண்டவர் எதுவரைக்கும் உங்களோட இருப்பேன் என்று சொன்னவர் படகுக்குள்ள இருந்தவர் இப்ப இங்க படகுக்கு வழியால இருக்கிறார். இருந்து அவர் பார்க்கிறார், இவங்க பயப்படுறாங்களான்னு. உண்மையாகவே அவங்க பயந்தாங்க. அப்பவும் என்ன இயேசு அவங்க என்ன எப்படி மனதா இருந்தாங்களா? அவர் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாங்க. அவர் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாங்க. அதன்படி ஏற்றுக்கொண்டாங்க. படகு கரை சேர வேண்டிய திசையை நோக்கி போனதாம். நல்ல வடிவா சொல்லுகிற பாருங்களேன். 21ஆம் வசனம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. திக்கு திசை தெரியாத படிக்குத்தான் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடல் மேலிருந்து வருகிற சமீபம் வருகிற பயந்தார்கள். எப்படி என்று சொன்னா, திக்கு திசை தெரியாது, போற வழி தெரியாமல் நடுக்கடல்ல நிக்கிறோம், எப்படி ஆகுமோன்னு சொல்லி அவர்களுடைய சிந்தனை அலை பாய்ந்து கொண்டிருந்தது. ஆனா கர்த்தர் பாருங்க, அப்ப அவர்களுக்குள்ள இல்லை ஆண்டவர், அவர்களோட இல்லை. முதலாவது கப்பல்ல இருந்தவர், இப்ப கப்பலுக்குள்ள இல்லை. இருந்த பொழுதிலும் அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் முதல் கேட்டவர். எப்படி என்றா, கப்பலுக்குள்ள எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். முதல் அவர் கப்பலுக்குள்ள இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இது காலங்கள். நீங்க ஆரம்ப விசுவாசிகள், ஆரம்பத்தில் வாரீங்க, உங்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறோம், எங்களை பார்க்கிறீங்க. இன்றைக்கு நீங்க எங்கள் மூலமாக சத்தியத்தை இயேசுவை அறியறீங்க, அறிஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே எங்களோட கூட எங்கள் முன்பாக நின்று நாங்கள் சொல்லுகிறத கேட்டு வாழுவோம் என்ற அந்த இது இல்லாமல் நீங்களாகவே என்ன செய்ய வேணும்? கர்த்தரோடு வாழும் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேணும். ஆண்டவரோடு கூட நாங்கள் வாழும், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்துக்கூடாக நீங்க வர வேணும். அவர் உங்களை அழைச்ச தேவன், உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர், அவர் ஆவியா இருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ வழிமுறைகளை கண்டு வந்திருக்கலாம், எத்தனையோ வழிகளை கேட்டிருக்கலாம், கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு புதிய பாதை. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அவர் இந்த நாட்களில் இந்த இடத்திலிருந்து என்னத்தை சொல்லுகிறாரோ அதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி, அது யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை எங்கு சொல்லி சொன்னாலும் இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்கிற தேவன். அதேதான் நோவாவை கொண்டு சொன்னார், அதை செய்தார். இந்த சீசர்கள் மூலமாக அவர் அடையாளமாக வைத்து போயிருக்கிறார். பயப்படாதிருங்கள், 3 தடவை பயப்படாதிருங்கள், உங்களோடு தான் நான் இருக்கிறேன். திரும்பவும் அவர் நீங்க தனியே என்று சொல்லி உங்களுடைய மனசு சஞ்சலப்பட்டு சோர்வுகள் வந்தது. பிறகு ஒவ்வொரு காலங்கள் வாழ்க்கை பயணத்தில் அந்தந்த பயணத்தின் ஊடாக வரும் பாடுகள், இந்த பூமியில பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனால் சோர்ந்து போகாத அளவுக்கு கர்த்தர், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த சூழ்நிலையின் ஊடாக இருந்தால் கடந்து வந்தாலும் தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். இந்த சத்தியத்தின் ஊடாக, இந்த வார்த்தைகளின் ஊடாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே தான் இருப்பார். இதை நம்புங்கள். இந்த சீசர்களை உண்டாக்கின இந்த காலங்களில் அவர் அதை நிறைவேற்றி காட்டினார். ஏனென்று சொன்னால், இப்ப இருக்கிற நாங்களும் இதை நடத்தும்படியாக, செய்யும்படியாக, பலப்படும்படியாக, சோர்ந்து போகக்கூடாது. சில சமயங்கள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், எதிரான ஆயுதங்கள் எழும்பும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யமா இருந்தால் அந்த ஆயுதம் வாய்க்காது.
எதிரான நாவுகள் எழும்பினாலும் அவருடைய நீதி முன்னுக்கு போய் நிற்கும். அவர் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம், தலை குனிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நியாயத்தில் அவர் அந்த நியாயத்துக்கு முன்பாக அவர் நின்று செயல்படுவார். எங்களுக்கு விரோதமாக அவர்கள் சொன்ன நியாயத்தை அவர் எங்களுக்கு நீதியாக செயல்படுத்துவார். அவர்களுக்கு அது நியாயமா இருக்கும். ஏனென்றால் எங்களை குற்றப்படுத்தும்படிதான் அவர்கள் எதிராக சொன்னது அவர்கள் பார்வையில் நியாயம். ஆனால் எங்களுக்கான நீதி அவரிடத்தில் உண்டு. மனுஷர் பார்க்கும் வண்ணமாக இல்லை, நடுக்கடல்ல மனுஷர் இல்லை, அவங்களாலேயும் முடியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தரை நாங்கள் முழுமனதோடு எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அந்த சீசர்கள் கைவிடப்பட்ட நிலையில் திக்கு திசை அறியாமல் அவர்கள் கரை சேருவோமோ என்று சொல்லி அந்த படகு தட்டி தடுமாறி கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வருகிறார். அவரை நாங்கள் மறுபடியும் இந்த நாளில் அவர் பிளப்படுத்த விரும்புகிறார். அவர் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள் என்று சொன்ன எங்களுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மூலமாக நாங்கள் உடைந்து போய் நொந்து போய் சுக்கு நூறாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுகிறார். இல்லை இல்லை இல்லை, நான் உங்களை விட்டு போகல, உங்களை பக்கத்தில் தான் இருக்கிறேன். திரும்ப உங்கள் மனங்கள் புதிதாகட்டும், எங்கள் சிந்தனைகள் புதிதாகட்டும், எங்கள் யோசனைகள் புதிதாகட்டும். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு புது திராட்சை ரசமாக அவருக்குள்ளாக நாங்கள் அவருடைய வார்த்தையில் நாங்கள் பலப்படுவோம். அவருடைய சத்தியத்தில் நாங்கள் இன்னுமாக நாங்கள் ஆழமாக வேரூன்றுவோம் என்று பேசின இந்த வார்த்தையின்படியே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து மறுபடியும் கர்த்தர் எங்களை ஆற்ற தேற்ற கட்ட எடுத்து பயன்படுத்த அவர் விரும்புகிறார் என்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கென பயன்படும் பாத்திரங்களாய் எங்களை தாழ்த்துவோம். அப்பொழுது கர்த்தர் அன்று 12 சீசர்களூடாக இன்று வரைக்கும் பேசுகிற தேவன். இந்த பூமியில் நாங்கள் வாழும் ஜீவிய காலம் எல்லாம் எங்கள் ஊடாக செய்கிற காரியங்கள் இனிவரும் சந்ததி சந்தானமாக ஆண்டவர் அதை எழுதி வைத்து அதை சாட்சியாக நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி.
சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும்.